முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் கொத்து கொத்தாக மாண்ட ஆக்கிரமிப்பு படைகள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாபெரும் தாக்குதல் நடத்திய போராளிகள். 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் பலி, 14 பேர் படுகாயம். 24 மணி நேரத்தில் 2வது கப்பலை தாக்கிய ஏமன் படை. மேஜிக் சீஸ் கப்பல் கடலில் மூழ்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியீடு. சீனாவிடம் விமானங்கள், வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் ஈரான். இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு கடும் நெருக்கடி. சொந்த கப்பலான கேலக்சி லீடரை குண்டு வீசி அழித்த இஸ்ரேல். ஹவுதி படைகள் கொடுத்த தொடர் அவமானத்தால் முடிவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீன போராளிகள் நடத்திய தாக்குதலில் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் 5 பேர் கொல்லப்பட்டதோடு 14 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அண்மை காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுகின்றது. பாலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து ஒரு முக்கிய தாக்குதலை நடத்தியுள்ளனர். குறிப்பாக இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் சிலர் எரித்து கொல்லப்பட்டுள்ளனர். 2023 முதல் தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ள காசா பகுதியின் வடக்கில் உள்ள பெய்ட் ஹனூன் என்ற நகரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்றது. தாக்குதலுக்கு பிறகு காயமடைந்த இஸ்ரேலிய வீரர்கள் சிகிச்சைக்காக 5 வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது உயிரிழப்பிற்கு வழிவகுக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் அப்பகுதியில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதால் நிலைமை மோசமாகியுள்ளது. பெய்ட் ஹனூனில் நடந்த நிகழ்வுகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. இருப்பினும் இஸ்ரேலிய ஊடகங்களின் கள அறிக்கைகளின் அடிப்படையில் பதுங்கி இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. அந்த விவரங்களின்படி பாலஸ்தீனிய போராளி குழு அந்த பகுதியில் ரோந்து சென்ற இஸ்ரேலிய வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளன. காயமடைந்தவர்களை வெளியேற்ற இஸ்ரேலிய மீட்பு குழுக்கள் விரைவாக அனுப்பப்பட்டன. மேலும் இதற்கும் பதிலளிக்கும் விதமாக கூடுதல் ராணுவ வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததால் அவர்களும் தனித்தனி தாக்குதல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மொத்தம் 4 IED ரக வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வெடித்ததாக கூறப்படுகின்றது. முதலில் வாகனத்தை தாக்கி அதைத் தொடர்ந்து வரும் மீட்பு குழுக்களை குறிவைத்து மேலும் 2 குண்டு வெடிப்புகள் நடந்துள்ளன. தாக்குதலின் முடிவில் பாலஸ்தீனிய எதிர்ப்பு போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதனால் மேலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த குண்டுவெடிப்பில் 2 அதிகாரிகள் உட்பட 5 இஸ்ரேலிய உளவாளிகள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14 பேர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக தாக்குதல் நடந்த நேரத்தில் யாரும் வாகனத்தில் இல்லாமல் வெளியே இருந்ததால் தான் உயிரிழப்பு அதிக அளவில் இருந்ததாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கூறியுள்ளது. மேஜிக் சீஸ் கப்பலை தொடர்ந்து எட்டர்னிட்டி சி என்ற மற்றொரு கப்பலையும் ஏமன் ஹவுதிகள் தாக்கியுள்ளனர். ஏமன் அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த மற்றொரு சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு மற்றும் கையெறி குண்டுகளை வீசி ஹவுதி படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியதில் கப்பல் தீப்பற்றி எரிந்ததாக சர்வதேச செய்திகள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் கப்பலின் 2 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் 2 மாயமாகியுள்ளனர். லைபீரியா கொடியுடன் கிரேக்கத்தால் இயக்கப்படும் மொத்த விமான கப்பலான எட்டர்னிட்டி சி ஹொதைதா துறைமுகத்திற்கு வெளியே கடல் ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் இதனால் பாதுகாப்பு குழுவினரை தொடர்பு கொள்வது கடினமாக இருந்ததாகவும் காஸ்மோஷிப்பின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். குறிப்பாக இந்த தாக்குதலில் 2 பணியாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் 2 காணவில்லை என்று கூறப்படுகின்றது. ஏமன் படைகளால் தாக்கப்பட்ட மேஜிக் சீஸ் கப்பல் கடலில் மூழ்கும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகின்றது. செங்கடல் வழியாக சென்ற மற்றொரு சரக்கு கப்பல் மீது ஏமனின் ஹவுதி படைகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் மாலுமி ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இது குறித்து ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி கூறுகையில், லைபீரிய கொடியேற்றப்பட்ட கிரீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MV மேஜிக் சீஸ் என்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட் குண்டுகள், சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கப்பல் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது. கப்பலில் இருந்த 22 மாலுமிகள் அருகில் இருந்த மற்றொரு கப்பலால் மீட்கப்பட்டனர். மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டு தாங்கிய ட்ரோன் படகுகள் பயன்படுத்தப்பட்டன. இதில் சேதமடைந்த கப்பல் திங்கட்கிழமை முழுமையாக மூழ்கியது. காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் இஸ்ரேல் தொடர்பான கப்பல்களை தாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த சம்பவம் ஏமன் துறைமுகமான ஹொதைதாவிலிருந்து தென்மேற்கே 94 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்றுள்ளது. செங்கடலில் ஏற்பட்ட பேரிடர் அழைப்பிற்கு ஏடி ஃபோர்ட்ஸ் குழும கப்பலான சஃபின் பிரிசம் பதிலளித்ததைத் தொடர்ந்து கப்பலில் இருந்த 22 பேரையும் வெற்றிகரமாக மீட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. கடற்படையினர் எச்சரிக்கைகள் மற்றும் அழைப்புகளை விடுத்தும் கப்பல் பணியாளர்கள் அதனை புறக்கணித்துள்ளனர். இந்த தாக்குதலில் முதலில் 8 சிறிய படகுகள் கப்பலை அணுகி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மேலும் குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக கப்பலின் 2 பக்கங்களையும் தாக்கி கப்பலில் உள்ள சரக்குகளை சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலினாலே கப்பல் விரைவாக தீப்பிடித்து எரிய தொடங்கி நீரில் மூழ்கத் தொடங்கியுள்ளது. இந்த கப்பல் சீனாவிலிருந்து துருக்கிக்கு இரும்பு மற்றும் உரங்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகின்றது. தற்போது தாக்குதல் குறித்த வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகின்றது. சீனாவிடமிருந்து போர் விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கி குவிக்க உள்ளது ஈரான். ரஷ்யாவுடனான Su-35 என்ற போர் விமான ஒப்பந்தம் தோல்வியடைந்ததால் ஈரான் தனது விமானப்படைக்கு J-10C என்ற போர் விமானங்களை வாங்க சீனாவுடன் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகின்றது. சில ஈரான் சமூக வலைதள கணக்குகள் ஏராளமான விமானங்கள் வாங்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கின்றன. ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து கடும் தாக்குதல் தொடுத்தன. இது ஈரானின் வான் பாதுகாப்பை நவீனப்படுத்த வேண்டிய நேரம் என்பதை அந்நாட்டிற்கு உணர்த்தியுள்ளது. இதனையடுத்து புதிய விமானங்களை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்க முன்வந்திருக்கின்றது. கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேலும் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆய்வு மையங்களை குறிவைத்து தாக்கியிருக்கின்றன. இதனால் ஈரான் தனது விமானப்படையை மேம்படுத்த வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. சீனாவிடமிருந்து J-10C ரக 36 என்ற போர் விமானங்களை வாங்க ஈரான் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. கடந்த 2023இல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து 50 Su-35 என்ற போர் விமானங்களை வாங்குவதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்த நிலையில் இதுவரை 4 விமானங்கள் மட்டுமே ரஷ்யா கொடுத்துள்ளது. இதனால் சீனாவிடம் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஈரான் முடிவு செய்துள்ளதென மாஸ்கோ டைம்ஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2015லேயே J-10 ரக போர் விமானங்களை 150 யூனிட்டுகள் வாங்க ஈரான் முயற்சித்தது. ஆனால் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக இந்த ஒப்பந்தம் தோல்வியடைந்தது. இந்த ஒப்பந்தத்தில் சீனா வெளிநாட்டு கரன்சியை கேட்டிருந்தது. ஆனால் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்யவே ஈரான் விரும்பியது. இது மட்டுமல்லாது இந்த நேரத்தில் தான் ஐநா ஆயுத தடை உத்தரவு வெளியாகி இருந்தது. இதுவும் இந்த ஒப்பந்தம் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்றே கூறலாம். சீனாவின் J-10C போர் விமானம் 4 மற்றும் 5ஆம் தலைமுறை போர் விமானமாகும். இது நீண்ட தூர PL-15 ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது. பாகிஸ்தான் விமானப்படையில் இந்த விமானம் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. ரஷ்யாவின் Su-35 போர் விமானத்திற்கு இது ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகின்றது. மேலும் Su-35 போர் விமானத்தை விட இது 40 முதல் 60 மில்லியன் டாலர்கள் வரை விலை குறைவானது. எனவேதான் ஈரான் இந்த விமானத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது. ஆக சீன விமானங்களை வாங்குவதற்கு காரணம் இதுதான். அதேபோல ரஷ்ய விமானங்களை வாங்காமல் இருந்ததற்கு காரணமும் உள்ளது. கடந்த 2022இல் Su-35 போர் விமானங்களுக்காக மாஸ்கோவுடன் ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஈரான் விமானப்படையை மீண்டும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் மீண்டும் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. கடந்த 2023இன் தொடக்கத்தில் போதுமான அளவிற்கு விமானங்கள் வழங்கப்படும் என்று ஈரான் நம்பியிருந்தது. இதுவரை சில விமானங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கு அனுப்பவிருந்த Su-35 விமானங்கள் அல்ஜீரியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மார்ச் 2025இல் தகவல்கள் வெளியாகின. எனவேதான் தனது ஆயுத கூட்டாளியை ஈரான் மாற்றியிருக்கின்றது.